இவர்தான் எட்வர்ட் ஹாப்பர். இலங்கை வானொலி உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் இவர்தான். ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலில் இருந்த அந்த தொலைத்தொடர்பு கருவியை இலங்கை வானொலிக்கு கொண்டு வந்து அதனை பரிசோதித்து இலங்கை வானொலியை உருவாக்கியவர் எட்வர்ட் ஹாப்பர். இலங்கை வானொலி வளாகத்தில் இவருடைய புகைப்படம் இருக்கிறது. 1921 1931 ஆண்டு வரை இலங்கை வானொலிக்காக இருந்தவர். இவர் ஒரு சீஃப் என்ஜினியர், டெலிகிராஃப்ஸ் என்ஜினியராக இருந்தவர் எட்வர்ட் ஹாப்பர். இலங்கை வானொலி உருவாவதற்கு ஒரு பிரதான காரணியாக இருந்தவர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை வானொலிக்கு வந்தால் அதனுடைய கொரிடோர், அதாவது நடந்து செல்லக்கூடிய அந்த பாதையில் இவருடைய புகைப்படம் இருக்கிறது. இலங்கை வானொலியில் சாதித்தவர்களுடைய புகைப்படம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த வரிசையில் இவருடைய புகைப்படம், எட்வர்ட் ஹாப்பருடைய புகைப்படம் இருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கை வானொலி உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர், எட்வர்ட் ஹாப்பர்.